ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹல்வா தான். கோதுமை மாவு வச்சு தான் இந்த அல்வாவை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு, சின்ன கப் அளவு தான் எடுத்திருக்கேன். அதோட 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க, எதனா அதில் திப்பி ஏதாவது வரலாம் கோதுமை மாவில். இதோட நல்லா விஸ்க் வச்சு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கப்பு விட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. கட்டிகள் இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே ஒன்று ஊற்றிருக்கோம், இப்போ ஒரு 4 கப்பு ஊற்றியாச்சு. 4 கப் அளவு ஊற்றி நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சிடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடலாம். அதுக்கடுத்தது நம்ம இந்த கோதுமை மாவு ஹல்வா கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை, இந்த அல்வாவுக்கு தேவையானது 2.5 கப்பு சர்க்கரை. இதில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் சர்க்கரையை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிடும். அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம், பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன், அதே மாதிரி நெய் 1/2 கப்பு நெய் தேவைப்படும். அந்த அல்வா செய்கிறதுக்கு 1 கப் மாவுக்கு 1/2 கப்பு நெய் தேவைப்படும். நிறைய வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ அதில் முந்திரியை லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கலந்து வச்ச கோதுமை மாவை கொஞ்சம் நேரம் அதில் போட்டு நல்லா கலக்கி விடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போடுங்க. இதை நீங்கள் தண்ணியில் கரைக்கும் போது போட்டாலும் சரி, இல்லை இதில் போட்டாலும் சரி, போட்டு நல்லா இனிமேல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியது தான். நல்லா கலந்து கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். நல்லா கலந்தோடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இதில் எடுத்து போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் ஹல்வா கலர் நமக்கு கிடைக்கும். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த கோதுமை மாவு எந்த கப்பில் அளந்தோமோ அதில் மொத்தம் 2.5 கப்பு தேவைப்படும். நம்ம 1/2 கப்பு கேரமலைஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்க 2 கப்பு சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கரைஞ்சி ஓரங்கள்லாம் மாவு வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றினா தான் அந்த மாவு வெந்து வர்ற பதம் கரெக்டாக இருக்கும், ஹல்வா பதம் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி கலக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுரும். இந்த கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். வேக ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஓரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பாத்திரத்தை விட்டு நல்லா அல்வா பதம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போவும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா பாத்திரத்தை விட்டு அல்வா பதம் ஒட்டாமல் வரும் பாருங்கள், அதுதான் அல்வா பதம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம லேசாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துக்கலாம். இப்போவும் மீதி இருக்கிற நெய்யை விட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் வர்றது தான் சரியான பதம். நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மடிஞ்சு விழுது பாருங்கள், அதுதான் ஹல்வா பதம். அவ்வளோதான், கோதுமை மாவு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. திருநெல்வேலி ஹல்வாவை நெஞ்சம் அளவுக்கு நம்மளே வீட்டில் செஞ்சாச்சு. இது கடையில் கொடுத்து வாங்கினீங்கன்னா காசு அதிகமாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம சுட சுடவும் சாப்பிடலாம், ஆற வச்சும் சாப்பிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். சுட சுடவும் எடுத்து கொடுங்களேன் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு. நீங்கள் ஆறின பிறகும் எடுத்து சாப்பிடலாம்.